Good morning students. Next we can see the lesson number 11, chemical coordination and integration. நம்ம பாடியில் எப்படி கெமிக்கல் கோஆர்டினேஷன் நடக்குது, இன்டகிரேஷன்னா ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன்னா ஒருங்கிணைந்து செயல்படுதல். நம்ம பாடியில் எப்படி கெமிக்கல் கோஆர்டினேஷன் நடக்குது, இன்டகிரேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த லெசனில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. while we hearing the test marks, உங்களோட டெஸ்ட் மார்க்கை உங்களோட ரிசல்ட் நீங்கள் பார்க்கும்போது some may have anxiety, வெறுப்பு தன்மை ஏற்படும், some of them may hesitate, ஒரு சில பேர்த்துக்கு தயக்கம் ஏற்படும், ஒரு சில பேர்த்துக்கு பயம் வரும். சரிங்களா? டு பி worried, கவலைப்படுவாங்க. ஏன்னா மார்க் சரியாக வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நல்லா இருப்பீங்க, திடீர்னு பேப்பர் கொடுக்குறப்ப நீங்கள் மட்டும் என்ன ஆவீங்க, கோபமாக இருப்பீங்க, ஒரு தயக்கத்தோடு இருப்பீங்க, ஒரு சில பேர் கவலைப்படுவீங்க. இதுக்கு என்ன காரணம்? எக்ஸாமில் சரியாக மார்க் வரல. இது இப்போ கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரியா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? அதாவது அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் ஏதாவது நம்ம உடனே பார்த்தோம்னா உடனே நம்ம பாடியில் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அதை பண்ணுறது யார், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். டூ யூ நோ த ரீசன்ஸ் ஃபார் சச் இமீடியட் சேஞ்சஸ்? இது எதனால் இந்த இமீடியட் சேஞ்சஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். while seeing the unexpected happenings, எதிர்பாராத ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறும்போது we get goose bumps, அப்படின்னா நம்முடைய முடியெல்லாம் கையில் இருக்கிற முடியெல்லாம் சிலிர்த்துக்கும். சரியா? முடியெல்லாம் சிலிர்த்துக்கும். அதுக்கு பேர் தான் goose bumps. do you know the reason why? இது எதனால் ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். these are all due to the biochemical changes happening in our body. இது எதனால் நடக்குதுன்னா பாடியில் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால நடக்குது. which is created by endocrine system. இது யார் கிரியேட் பண்ணுறாங்கன்னா endocrine system தான் கிரியேட் பண்ணுறாங்க. these above mentioned biochemical changes are due to the hormone adrenaline hormone. இது மெயினாக எதனால் நடக்குதுன்னா adrenaline hormone அப்படிங்கிற ஹார்மோனால் நடக்குது. இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னு சொல்லிக்கிட்டேன்னா ஃப்ளைட் அப்படின்னா பறத்தல் அப்படின்னு சொல்லி பேர், பறக்கிறது. ஃப்ளைட்னா பயம், ஃபைட்னா கோபம். ஒரு சிலருக்கு கோபம், பயம், பறக்கூடிய சூழ்நிலை, இது மூணையும் உருவாக்கி கொடுக்குறது யார்? அட்ரினலின் ஹார்மோன். அதனால் இது ஃபைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் ஹார்மோன் காரணம் அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன். நெக்ஸ்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்டு ஹார்மோன்ஸ். என்னென்ன எண்டோக்ரைன் கிளான்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். physiological functions of our human body regulated and coordinated by both neural and endocrine system. நம்ம பாடியில் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது ரெண்டு. ஒன்று நியூரல் சிஸ்டம், இன்னொன்று எண்டோக்ரைன் சிஸ்டம். இது ரெண்டும் தான் எல்லாத்தையும் பண்ணுது. த எண்டோக்ரைன் சிஸ்டம் இன்ஃப்ளூயன்ஸ் தி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். நம்ம பாடியில் நடக்கூடிய வளர்ச்சி மாற்றங்கள், நம்ம வளரும் போது நடக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் அப்படின்னு என்ன இருக்குதுன்னா தூண்டி விடுதல், எக்ஸைட் அப்படின்னு சொல்லி பேர். எக்ஸைட்னா தூண்டி விடுதல் அப்படின்னு சொல்லி பேர். விச் இஸ் கெமிக்கல் மெசஞ்சர். இது ஒரு வேதி தூதுவர்களை செயல்படுது. ரிலீஸ்டு இன்டு பிளட் அண்ட் சர்க்குலேட் தி கெமிக்கல் சிக்னல்ஸ் அண்ட் ஆக்ட் ஆஸ் ஸ்பெசிஃபிக்லி அண்ட் சர்டைன் ஆர்கன்ஸ் ஆர் டிஷ்யூஸ் கால்டு டார்கெட் ஆர்கன்ஸ் அண்ட் டார்கெட் டிஷ்யூஸ். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எண்டோக்ரைன்ஸ்லேருந்து செக்ரேட் ஆகும், எண்டோக்ரைன் கிளான்ஸ்லேருந்து செக்ரேட் ஆகும். ஒரு சில குறிப்பிட்ட ஆர்கன் ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வேலை செய்யும், மற்ற இடத்துல வேலை செய்யாது. அதுக்கு பேர் டிஷ்யூஸ், டார்கெட் டிஷ்யூஸ் அல்லது டார்கெட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். எந்த இடத்துல போய் இது வேலை செய்யுதோ அந்த இடத்துக்கு பேர் டார்கெட் டிஷ்யூ அல்லது டார்கெட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். Hormones may be speed up or slow down or alter the activity of target organs. டார்கெட் ஆர்கன்ஸில் நடக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஒன்றா ஸ்பீட் அப் பண்ணிவிடும், வேகத்தை பண்ணிவிடும், இல்லைன்னா ஸ்லோ டவுன் குறைச்சி விட்டுரும், அல்லது அதனோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஆல்ட்ரு பண்ணும். இந்த மாதிரி இது பண்ணும். The hormones secreted do not remain permanently in the blood. இந்த ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகி பிளட்டில் பர்மனெண்ட்டாக இருக்காது.
but converted by the liver into inactivate compounds and excreted by kidneys. இந்த ஹார்மோன்ஸோட வேலை முடிஞ்சோடனே லிவர் வந்து அந்த ஹார்மோனை செயலிழக்க வச்சிடும். இந்த ஹார்மோன்ஸ் வந்து செயலிழக்க வச்சிடும். அப்புறம் கிட்னி வந்து அதை எக்ஸ்க்ரீட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும். Hormones are chemical messengers because they act as organic catalysts or coenzyme to perform the specific functions to the target organs. Hormones வந்து chemical messenger ஃபங்க்ஷன் பண்ணும். இது வந்து ஆர்கானிக் கேட்டலைட்ஸ்னால் அந்த வந்து கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறாங்க. அண்ட் கோஎன்ஜைமாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும். டு பர்ஃபார்ம் த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் டார்கெட் ஆர்கன்ஸ். ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆர்கன்ஸில் போய் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இது செய்யும். குட். The target organs contain receptor molecules either surface within the cell. இந்த டார்கெட் ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார்ஸ் இருக்கு. எந்தெந்த டார்கெட் ஆர்கன்ஸ் எந்தெந்த என்ஜைமு ஹார்மோன்ஸை ரிசீவ் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு ரிசெப்டார்ஸ் இந்த செல் மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ஹார்மோன்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் டார்கெட் செல்ஸ் இருக்கும். அதில் மட்டும்தான் போய் மேட்ச் ஆகும், மற்ற இடத்துல மேட்ச் ஆகுது. இப்போ பூட்டு சாவி மாதிரி, இந்த பூட்டுக்கு இந்த சாவி மட்டும்தான் ஓப்பன் பண்ணும். அந்த மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் இந்த டார்கெட் ஆர்கன்ஸில் மட்டும்தான் போய் பைண்ட் ஆகும், அங்கே மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்ற இடத்துல வேலை செய்யாது. ஆல்தோ டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் கம் டு காண்டாக்ட் வித் செல்ஸ். நிறைய ஹார்மோன்ஸ் வந்து எல்லா செல்ஸ்லேயும் வந்து அட்டாச் ஆகும், எல்லாமே பண்ணும். பட் ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக் ஹார்மோன்ஸ் மட்டும்தான் அதனோட ரிசெப்டார்ஸ் இருக்கும், அதில் மட்டும்தான் போய் அட்டாச் ஆகும். ஒன்லி the cells contain receptor molecules in specific for hormones are physiologically activated. எந்த ரிசெப்டார்ஸ் எந்த செல்ஸில் இருக்குதோ அந்த ஹார்மோன் மட்டும்தான் அந்த இடத்துல போய் வேலை செய்யும், மற்றதெல்லாம் வேலை செய்யாது. A single hormone may have multiple effects or single target tissue or different target organs. ஒரு ஹார்மோனுக்கு மல்டிபிள் எஃபெக்ட்ஸும் இருக்கும், சிங்கிள் எஃபெக்டும் இருக்கும். சரியா? ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து ஒரு சில டார்கெட் ஆர்கன்ஸில் மட்டும்தான் வேலை செய்யும். ஒரு சில ஹார்மோன்ஸு பாடியில் இருக்கிற நிறைய டார்கெட் ஆர்கன்ஸ் இருக்கும், நிறைய வேலை செய்யும். இப்போ க்ரோத் ஹார்மோன் ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுமே க்ரோத் பண்ணும். கை, கால், மூக்கு, வாய், கண், மூளை எல்லாத்தையுமே வளர வைக்கும். அந்த மாதிரி மல்டிபிள் டார்கெட்ஸ் இருக்குது. ஒரு சில ஹார்மோன்ஸ் சிங்கிள் டார்கெட் ஆர்கன்ஸில் மட்டும் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் என்னென்ன எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்குன்னு பாருங்கள். மூளையில் ஹைப்போதலமஸ் இருக்குது, பீனியல் கிளாண்ட் இருக்குது, பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது, தைராய்டு கிளாண்டு கழுத்தில் இருக்குது, தைமஸ் கிளாண்டு ஹார்ட்டுக்கு மேலே இருக்குது, அட்ரினல் கிளாண்டு கிட்னிக்கு மேலே இருக்குது, பேங்க்ரியாஸு வயிற்றுக்குள்ளார இருக்குது, ஓவரி கொனாட்ஸு ஃபீமேலுக்கு இருக்குது, டெஸ்டிஸு மேலுக்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? இந்த டயக்ராம் போட்டு இந்த கிளாண்டோட நேம் எழுதுன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. என்னென்ன கிளாண்ட் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி 1 மார்க்கில் கேட்கலாம். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. Many hormones exhibits long-term changes like growth, puberty, pregnancy. ஒரு சில ஹார்மோன்ஸ் நிறைய வேலையை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் growth ஹார்மோனு, பியூபர்ட்டி ஹார்மோனு, ப்ரெக்னன்சி ஹார்மோன். ப்ரெக்னன்சி ஹார்மோனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனோட வேலை 10 மாதமாக அதனோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். க்ரோத்து 40 வருஷத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். 40 வருஷத்துக்கு உனக்கு க்ரோத் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா க்ரோத் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னா அப்புறம் இளந்தோலுமாக உட்காந்துக்க முடியும். Hormones often influence many organs and organ system at the same time. இது ஒரே டைமில் பல ஆர்கன்ஸை கண்ட்ரோலில் வச்சுருக்கும், பல ஆர்கனில் வேலை செஞ்சிட்ருக்கும். சீரியஸ் டிஃபிஷியன்சி எக்ஸஸ் செக்ரீஷன் ஹார்மோன் லீட்ஸ் டு டிஸார்டர்ஸ். அந்த ஹார்மோன்ஸை கம்மியாக இருந்தாலும் டிஸார்டர் வந்துடும், எச்சா இருந்தாலும் டிஸார்டர்ஸ் வந்துடும். ஹார்மோன்ஸ் கோஆர்டினேட் டிஃப்ரெண்ட் ஃபிசியாலஜிக்கல் and physical mental activities and maintain homeostasis. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் ஒரு நிலைப்புத்தன்மை, ஒரு சரியான இன்டர்னல் கான்ஸ்டன்ட்டை மெயின்டைன் பண்ண அது பேர் ஹோமியோஸ்டோசிஸ் அல்லது சமநிலைத்தன்மை அப்படின்னு சொல்லி. ஹார்மோன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் வாட்டர் சாலிபிள் ப்ரோட்டீன்ஸ் ஆர் பெப்டைட்ஸ் ஆர் அமைன்ஸ் ஆர் ஃபேட்ஸ் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கொழுப்பில் கரையக்கூடிய பொருளாக இருக்கலாம், வாட்டர் சாலிபிள் தண்ணியில் கரையிறதா இருக்கலாம், பெப்டைடு ப்ரோட்டீனாக இருக்கலாம், அமைன்ஸ் இந்த மாதிரி எந்த வகையாக வேணால் இருக்கலாம். இந்த 4 வகையில் எதுவும் போடுங்க. ஹோமியோஸ்டோசிஸ்னு பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஆஃப் த பாடி இஸ் கால்டு ஹோமியோஸ்டோசிஸ். நம்ம பாடிக்குள்ளார ஒரு
கான்ஸ்டண்ட்டான இன்டர்னல் என்விரான்மெண்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் ஹோமியோஸ்டோசிஸ். டெம்பரேச்சர் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு சமமான சமநிலைத்தன்மை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் ஹோமியோஸ்டோசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா?